அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 196 காலம் 31/1/2026 சனிக்கிழமை இரவு 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு தமிழ் செயற்கை நுண்ணறிவு செயலிகள். உரையாளர் முனைவர் கான ராஜா, இணை பேராசிரியர் தமிழ்துறை, ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி, தன்னாட்சி, பொள்ளாச்சி, தமிழ்நாடு. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணபவானந்தன் ஆகிய நான். ஆஹ், ஆஹ், இப்பொழுது ஆஹ், ஆஹ், அவர் ராஜா அவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பிக்கலாம். ராஜா, வாருங்கள். ராஜா, உரையாற்ற ஆரம்பியுங்கள். திருப்பி இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறார். ராஜா, உங்களை அறிமுகம் செய்துட்டேன். நீங்க சிறு அறிமுகம் செய்து வாருங்கள். ராஜா, நீங்கள் ஆரம்பிக்கலாம். நன்றிங்க. தமிழ் அரிதம் என்ற அமைப்பினை தொடங்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய வகையிலே ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நிகழ்விலும் தம்முடைய புலமையை காட்டி தமிழுக்கெல்லாம் மூத்தவர்கள், தமிழை உலகறிய செய்பவர்கள் இலங்கை தமிழர்கள் என்ற வகையிலே இந்த இணையவழி உரையாடல் 196வது நிகழ்வை சிறப்பாக செய்து இருக்கக்கூடிய தமிழ் அரிதம் குழுவுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக, அதிலும் நான் இந்த இளம் வயது இளைஞன் வந்து இங்கே கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர், இந்த தமிழரிதம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருப்பவர் தமிழரிதம் குழுவினுடைய செயலாளர் ஐயா சரவண பவானந்தம் ஐயா அவர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருப்பவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல மேலும் ஒரு இருவருக்கு நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். காரணம், என்னுடைய எண்ணையோ அல்லது என்னையோ இந்த நிகழ்வில், அதுவும் குறிப்பாக கணினி அறிவியல் பற்றி அல்லது செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசுவதற்கு எவரேனும் தகுந்தவர் உள்ளனரா என்ற ஒரு, அது ஐயம் என்று சொல்வதா அல்லது வினா என்று சொல்வதா அல்லது தேடல் என்று சொல்வதா தெரியவில்லை. அவ்வாறு தேடிய பொழுது இங்கே இந்திய நாட்டிலே தமிழகத்திலிருந்து என்னுடைய பெயரை பரிந்துரைத்தவர்கள் ஒரு இருவர் என்று நினைக்கிறேன். ஐயா, எப்பொழுதும் நான் வணங்கக்கூடிய மூத்தவர் கவிதை கணேசன் ஐயா அவர்களை இந்த வேளையில் நினைத்து பார்க்கிறேன். அதோடு தமிழ்நாடு தமிழ் சங்கத்தின் மூலமாக என்னை அதிக அளவிலே பேச வைத்து என்னுடைய பெயர்களை எங்கெல்லாம் தர முடியுமோ அங்கெல்லாம் தந்து சிறப்புற தம்முடைய தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தோழி முனைவர் இரா ஹேமலதா அவர்களை இந்த வேளையில் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன்.
இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழ் செயற்கை நுண்ணறிவு செயலிகள் என்பது. அதாவது ஒரு காலத்திலே இந்திய அரசாங்கம் ஒரு நிகழ்வுக்கு முன்மொழிந்த பொழுது, அதாவது இந்திய அரசாங்கமானது எங்களுக்கு என்ன என்ன தேவையெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக எங்களிடத்தில், அதாவது 1996 என்று நினைக்கிறேன் சரியாக இருந்தால், அந்த ஆண்டிலே இந்திய அரசாங்கமானது அமெரிக்க அரசாங்கத்தை அணுகியது. எங்களுக்கு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய சூப்பர்சானிக் கம்ப்யூட்டர்ஸ் வேண்டும் என்று கேட்டார்கள். அதாவது முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை, ஐந்தாம் தலைமுறை, இப்பொழுது 8ஆம் தலைமுறை, 10ஆம் தலைமுறை எல்லாம் இந்த ஜெனரேஷன் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே சூப்பர்சானிக் கம்ப்யூட்டர்ஸ் என்ற ஒன்று இருந்தால்தான் எங்களால் வேகமாக செயல்பட முடியும், எங்களுக்கு அந்த உதவியை செய்து தாருங்கள் என்று இந்திய அரசாங்கமானது அமெரிக்க அரசாங்கத்திடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையானது, முதலிலே உங்கள் நாட்டிலே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதை மட்டுமே நீங்கள் கவனியுங்கள். உங்கள் நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு பிறகு வாருங்கள் சூப்பர்சானிக்கா அல்லது அதற்கு முந்தைய தலைமுறை கம்ப்யூட்டரா தருவதை என்றை பற்றி யோசிப்போம், அதை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி துரத்தி அடிக்காத குறையாக துரத்தி அடித்தார்கள், சற்று ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஆனால் 30 ஆண்டுகள் கழித்து இந்த வேளையில் இன்றைக்கு செமி கண்டக்டிங் ஜாப் என்று சொல்லுவார்கள். அதாவது தரவுகளை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய சர்வர் தொழிலை செய்யக்கூடியது, அல்லது இணையத்திலே இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து ஒவ்வொன்றாக தேடி நாம் அலைவதற்கு பதிலாக ஒரே இடத்திலிருந்து இணையத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை கொண்டு நாம் நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் இன்றைக்கு தலை சிறந்த இடத்தை பிடித்திருப்பது என்று சொன்னால் அந்த செமி கண்டக்டிங் ஜாப் என்று சொல்வார்கள். ஆக அந்த செமி கண்டக்டர் துறையிலே அமெரிக்காவிற்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த துறை நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு நம்முடைய தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள். தமிழர்கள் உலகம் பூராவும் பரவி இருக்கிறார்கள். அந்த கணினியில் கோலோச்சுகிறார்கள். மனிதன் இல்லாமல் செயற்கையாக நுண்ணறிவை அவர்களுக்கு எப்படி கையாள்வது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் 30 ஆண்டுகளில் நம்முடைய நாடு, குறிப்பாக தமிழர்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பதை அதை காட்டுகிறது. அந்த வகையில் கணினியோ இணையமோ அல்லது உலகம் உங்கள் கையில் என்று சொல்லக்கூடிய செல்லிட பேசிகளோ இவை எவை வந்தாலும் இவற்றை எல்லாம் விழுங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது AI என்று ஆங்கிலத்திலே சொல்வோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி. அந்த செயற்கை நுண்ணறிவு என்பது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அது இருந்தால் நம்முடைய நுண்ணறிவு எப்படி மழுங்கடிக்கப்படுகிறது, அது இருந்தால் எம்மை போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி தேவையில்லாமல் போவார்கள், அது இருந்தால் கணினி இணையம் படித்தவர்கள், ஐடி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வியலை படித்தவர்கள் எல்லாம் எவ்வாறு காணாமல் போய்விடுவார்கள், அவர்கள் எவ்வாறு வேலை இழப்பார்கள், ஆசிரியர்களுக்கான தேவை எவ்வாறு இல்லாமல் போய்விடும் என்பதையெல்லாம் ஒரு பட்டிமன்றங்களாக எங்கெங்கோ வந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலத்திலே AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு செயலிகளை பயின்று அதன் மூலமாக அதனுடைய இணையாக நாமும் பயணித்தால்தான் நம்மால் நம்முடைய குழந்தைகளிடத்திலும் பதில் சொல்ல முடியும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும், நம்முடைய இளவல்களுக்கும் ஏதேனும் தகவல்களை அது தமிழோ அல்லது வேறு எந்த மொழியாக இருந்தாலும் கொண்டு சேர்க்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு உண்மை என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆக ஒரு புறம் இதனை குறை சொல்வதை விட்டு ஒரு புறம் இதனை அப்படியே ஏற்றுக்கொள்வதையும் விட்டு இருக்கக்கூடிய நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்வதுதான் சாலச் சிறந்தது என்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு தமிழிலும் ஏறக்குறைய எண்ணற்ற செயற்கை நுண்ணறிவு செயலிகள் வந்துள்ளன. ஆக செயற்கை நுண்ணறிவு செயலிகள் என்ன என்பதை நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருந்தாலும் சொல்லிக்கொள்வதில் அதை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை விட நம்முடைய இளவல்கள் அதனை பற்றி அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு என்ன என்பதை மட்டும் குறிப்பிடாமல் நான் சில செயற்கை நுண்ணறிவு செயலிகளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
பொதுவாக தமிழுக்கென்று தனியாக செயற்கை நுண்ணறிவு செயலிகள் இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தமிழ் மொழியிலே செயற்கை நுண்ணறிவு செயலிகள் பயன்படுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயம் பயன்படுத்த முடியும். எந்தெந்த வகையில் நாம் அதனை பயன்படுத்தலாம்? கல்விக்கென்று, கல்வி பயில்வதற்கென்று, கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கென்று தனியாக செயற்கை நுண்ணறிவு செயல்கள் உள்ளன. பெரும்பாலும் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய செயல், அதாவது உவே சாமிநாத ஐயர் செய்த அந்த செயலை இன்றைக்கு தமிழ் மொழியில் அதிகமாக செயற்கை நுண்ணறிவு செய்கிறது. அதாவது இருக்கக்கூடிய அந்த பாடங்களை அப்படியே அச்சாக்கம் செய்யக்கூடிய பணி. தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உவே சாமிநாத ஐயர் என்ன செய்தார் என்று சொன்னால், இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படியே எழுதி வைத்து அதனை அச்சிடுதல் என்ற பணிக்கு சிறந்த ஒரு விருதாக தமிழ் தாத்தா என்ற பெயரினை அவர்கள் பெற்றார்கள். அந்த நோக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவது என்ன என்று சொன்னால், ஏடுகளில் அல்லது நூல்களில் உள்ள அந்த எழுத்துக்களை அப்படியே அச்சாக்கம் செய்து கணினியில் வைத்துக் கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு சாதனமாக இந்த ஏஐ என்பது பயன்படுகிறது. ஆக கல்வி பயில்வதற்கும், கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கும், நூல்களை அச்சாக்கம் செய்வதற்கும், நூல்களில் உள்ள பிரதிகளை எடுத்து வைத்துக் கொள்வதற்கு என்று சொல்லக்கூடிய OCR ஃபார்மேட் என்று சொல்வார்கள் அதனை ஆங்கிலத்திலே. அதே போல ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை அல்லது அந்த வாக்கியங்களை அல்லது அந்த பத்திகளை அல்லது அந்த பக்கங்களை நம்முடைய மொழியில் எளிமையாக மொழிபெயர்த்து படிப்பதற்கு அல்லது நம்முடைய மொழியில் உள்ள நூல்களை மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்த்து படிப்பதற்கு மிகவும் துணை புரிவதாக மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய சாதனங்கள் ஏஐகள் பயன்படுகின்றன. ஆக கல்விக்கு, மொழிபெயர்ப்பிற்கு, அதே போல அச்சாக்கம் செய்யக்கூடிய அந்த நூல் பிரதி எடுக்கக்கூடிய அந்த OCR பணிக்கு, இப்படி அதே போல ஆராய்ச்சி துறைகளுக்கு என்று சொல்லி ஏராளமான ஏஐகள் வந்துவிட்டன. அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் எதை சொல்ல வேண்டுமோ அதை நம்மை விட நாம் சிந்திக்காத, நம்முடைய சிந்தனையில் வராதவற்றையெல்லாம் இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து அதன் மூலமாக நமக்கு தரக்கூடிய ஏஐகள், அதாவது ஆராய்ச்சி துறைக்கான ஏஐகளும் அதிகமாக வந்துவிட்டன. அதே போல இந்த இப்பொழுது நாம் ஒரு பாடத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் ஒரு காலத்திலே பவர் பாயிண்ட் என்று சொல்வார்கள். அப்படி பவர் பாயிண்ட் டெக்ஸ்டாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிபிடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகவும் அதிகமான சிரத்தை எடுத்து மெனக்கெட்டு அந்த நிகழ்ச்சியை, அந்த பிபிடியை தயார் செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஐகள் மூலமாக நாம் சுருக்கமாக அந்த தலைப்பினை இட்டால் மட்டும் போதுமானது, நமக்கு அந்த ஏஐகள் தந்து விடுகிறது. அல்லது எனக்கு இந்த செய்தி தான் வேண்டும், இதனை எனக்கு பிபிடியாக தயார் செய்து தருக என்று சொல்லி அந்த செய்திகளை நாம் உள்ளிட்டாலோ அல்லது நம்முடைய கோப்பை நாம் உள்ளிட்டாலோ அதை அற்புதமாக ஒரு பிபிடியாக தந்து விடுகிறது. இப்படி பலவிதமான ஏஐகள் நம்முள் வந்துவிட்டன. அதிலே குறிப்பாக தமிழ் மொழிக்கு எந்தெந்த ஏஐகள் நாம் பயன்படுத்த முடியும் என்று சொல்வது என்னுடைய உரையாக இருக்கும். இந்த ஏஐகளுக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு ஏஐயை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது அநேகமாக உங்களுக்கு அது தெரிந்ததாக கூட இருக்கலாம். திருக்குறள் ஏஐ என்ற ஒரு ஏஐ. நாம் திருக்குறளிலே 1330 குறளிலே எந்த மாற்றங்கள் இருக்கின்றன, எந்த வினாக்கள் நமக்கு வேண்டும், அந்த வினாக்களுக்கு நாம் எப்படி பதில் அளிப்பது, எந்த பதில் பொருத்தமாக இருக்கும், எந்த மாதிரியான வினாவை நாம் அந்த வினா பெட்டியிலே கொடுத்தாலும் அந்த 1330 குறள்களையும், அந்த குறள்களுக்கு யார் யாரெல்லாம் உரை எழுதியிருக்கிறார்களோ அந்த உரைகளை எல்லாம் தேடி அந்த தேடுபொறி மூலமாக சரியான பதில்கள் ஒன்றோ அல்லது அந்த ஒன்றிற்கு மேற்பட்ட பதில்களையோ அந்த திருக்குறள் ஏஐ தந்து கொண்டிருக்கிறது. அதே போல தொல்காப்பியம் ஏஐ என்ற ஒரு ஏஐ வந்து கொண்டிருக்கிறது. இதனை தமிழ் படித்தவர்கள், தமிழ் படிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஏஐகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு 56 ஏஐ செயலிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நான் முதலிலே சொன்னதை போல ஒரு 5 துறைகளுக்கான ஏஐகள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, எவையெல்லாம் இருக்கின்றன என்று சொன்னால், முதலாவதாக
டிரான்ஸ்லேஷன் ஏஐ என்று சொல்வோம். அதாவது மொழிபெயர்ப்பு துறைக்கு எந்தெந்த ஏஐகள் பயன்படுகிறது. மொழிபெயர்ப்புக்கென்று ஏராளமான ஏஐகள் இருந்தாலும் ஒரு சிறந்த ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொன்னால் அது கூகுள் டிரான்ஸ்லேட் என்று சொல்வோம். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் என்பது 2 வகைகளில் இயங்குகிறது. அதாவது நீங்கள் பொதுவாக அந்த கூகுள் என்ற தேடுபொறிக்குள்ளே சென்று டிரான்ஸ்லேட் என்று சொன்னீர்கள் என்று தட்டினீர்கள் என்று சொன்னால் அது கூகுள் டிரான்ஸ்லேட் ஒரு பக்கம் ஒரு சிறிய பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் நாம் நமக்கு தேவையான பகுதிகளை உள்ளீடு செய்வோம். அடுத்து வலது பக்கமாக இருக்கக்கூடிய பெட்டியில் அது நமக்கு எந்த மொழியில் வேண்டுமோ அந்த மொழியில் நமக்கு தரும். ஆனால் அதிலே ஒரு சிறிய ஒரு குறைபாடு என்ன என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 100 அல்லது 150 வார்த்தைகளுக்கு மேலாக நாம் அதிலே நம்முடைய மொழிபெயர்ப்புக்கு தேவையானவற்றை நாம் வாங்க முடியாது. அதே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் அந்த பெட்டிற்கு செல்லாமல் அதற்கு அடுத்த காலத்தில் இருக்கக்கூடிய கூகுள் டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை நீங்கள் சென்றால் கூகுள் கிளவுட் என்ற ஒரு ஏஐ அதனுடன் இணைந்து நீங்கள் ஒரு பத்தியோ அல்லது ஒரு கோப்போ அதிலிருந்து நீங்கள் இணைத்து உங்களால் அந்த மொழிபெயர்ப்பை பெற்றுவிட முடியும். அதே போல இந்த NLP என்று சொல்வோம், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்று சொல்லி அந்த NLP என்பது அதிலே மிகவும் தரமான ஒரு ஏஐ என்று சொன்னால் எழில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஐ. ஆனால் இந்த ஏஐயை நாம் பயன்படுத்துவதற்கு, இந்த செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு பைத்தான் போன்ற கோடிங் லாங்குவேஜ் தெரிந்திருக்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, தமிழ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஏஐ, அதாவது நாம் ஒரு உரையை பேச்சு மூலமாக பேசுவோம், அது நமக்கு உரையாக வழங்கும். இதையும் கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்பது இருக்கிறது. கூகுள் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் என்ற ஒரு ஏஐ இருக்கிறது. இதற்கும் மேலாக அமேசான் AWS என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஐ உண்டு. ஆனால் இந்த அமேசான் வெப் என்று சொல்லக்கூடிய AWS என்ற இந்த செயற்கை நுண்ணறிவானது முதல் முறை ஒரு கோப்பு அல்லது 2 கோப்பு மட்டும்தான் நமக்கு இலவசமாக தரும். மற்றதெல்லாம் நம்மிடம் பணம் கேட்பதாக இருக்கும். அதனால் இது பெரிதாக நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. இது வணிக நோக்கத்தில் இயங்கக்கூடியது. எல்லா செயற்கை நுண்ணறிவுகளும் பெரும்பான்மை வணிக நோக்கம் என்று சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட செயற்கை நுண்ணறிவுகள் முழுவதும் இலவசமாக இருக்கிறது. இதிலே எனக்கு தெரிய நாம் பேசுவது எவ்வளவு வேகமாக பேசினாலும் நாம் எப்படி, அதாவது இங்கே தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய அளவிற்கு கலோக்கியல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள், அரைகுறை பேச்சுக்களாக இருந்தாலும் நாம் எப்படி பேசுகிறோமோ, எவ்வளவு வேகமாக பேசுகிறோமோ அவற்றை எல்லாம் அப்படியே பதிவு செய்து ரெக்கார்ட் செய்து அதனை அப்படியே அற்புதமாக உரையாக தரக்கூடிய ஒரு ஏஐ இருக்கிறது. டிரான்ஸ்கிரைபர் என்று சொல்லி ஒரு ஏஐ, TRANSCRIBER டிரான்ஸ்கிரைபர் என்ற ஒரு ஏஐ உள்ளது. ஆக நமக்கு இந்த ஏஐனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய மொபைல், அதாவது தொலைபேசியை எடுத்து அந்த அலைபேசியிலே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மைக் பொத்தானை அழுத்தி நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் கூட அதிலே நம்முடைய பேச்சு அச்சாக வரும், உரையாக வரும், எழுத்தாக வரும். ஆனால் நம்முடைய வேகத்திற்கு அதை துணை புரியுமா என்று சொன்னால் இல்லை. நாம் ஒன்று பேசுவோம், அது ஒன்று அங்கே அச்சாகும். ஆனால் இந்த டிரான்ஸ்கிரைபர் என்பதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த டிரான்ஸ்கிரைபர் என்ற ஏஐ ஆனது நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசியதை அது ரெக்கார்டாகவும் செய்யும், அதாவது அப்படியே நீங்கள் மீண்டும் ஒளியிலே கேட்கவும் முடியும் ஆடியோவாக. அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு அதை அனுப்பவும் முடியும். நீங்கள் எப்படி மோசமான பாஷை, எவ்வளவு மெதுவான பாஷை, எவ்வளவு வேகமான விரைவான பாஷையிலே மொழியிலே பேசினாலும் அது அற்புதமாக தட்டச்சு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அப்படி டிரான்ஸ்கிரைபர் என்ற ஏஐ நமக்கு உதவும். அதாவது இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூகுளுக்குள்ளே முதலில் நுழைய வேண்டும். கூகுளிலே டிரான்ஸ்கிரைபர் என்பதை தட்டச்சு செய்தால் போதுமானது. என்ன என்று சொன்னால், நீங்கள் அலைபேசியிலே டிரான்ஸ்கிரைபரை தட்டச்சு செய்கின்ற பொழுது, கூகுளிலே நுழைகின்ற பொழுது டிரான்ஸ்கிரைபர் என்ற ஒரு செயலியே தனியாக கிடைக்கிறது. ஒரு ஆப்பாகவே டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த செயலிக்கு உள்ளே செல்கின்ற பொழுது அப்பொழுது விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரங்களை மட்டும் ஒரு 5 வினாடிகள் பொறுத்து அதனை மூடிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த டிரான்ஸ்கிரைபரை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு ஏஐ,
ஓப்பன் தமிழ் டூல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது நாம் எழுதிய அந்த பிரதிகளை, நாம் எழுதிய அந்த வாக்கியங்களை அல்லது பத்திகளை அல்லது ஒரு கோப்பை, இந்த கோப்புகளை எல்லாம் நாம் ஏதேனும் எழுத்து பிழைகள் இருக்கிறதா என்று சொல்லி பிழை திருத்தம் செய்வதற்கு நிறைய மெனக்கடல் வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு 2 செயற்கை நுண்ணறிவு செயலிகள் உள்ளன. இதனை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மிகவும் அற்புதமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் திருத்தி, அதாவது நீச்சல்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சந்திப்பிழைக்கான ஒரு ஏஐ செயற்கை நுண்ணறிவு, அதனை நாவி என்ற ஏஐ என்று சொல்வார்கள். அதாவது நீச்சல்காரன் என்ற ஒரு தளத்திலே அதனை விட்டிருக்கிறார்கள், நாவி ஏஐ என்று சொல்லி. அல்லது நீங்கள் தமிழ் சந்திப்பிழை திருத்தி என்று உள்ளிட்டாலும் உங்களுக்கு சரியாக அந்த செயலி வெளிப்படும். அதிலே நீங்கள் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும், ஒரு பத்தியாக இருந்தாலும், வாக்கியமாக இருந்தாலும், இந்த வாக்கியம் சரியாக எனக்கு இருக்கிறதா அல்லது எனக்கு இதற்காக இந்த வாக்கியம் தேவை, எனக்கு சரியான வாக்கியத்தை பரிந்துரை செய் என்று சொல்லி கேட்டால் உங்களுக்கு அது பரிந்துரைக்கும். அதே போல இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திப்பிழைகள் எத்தனை என்ன என்பதை அது காட்டும். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழைகள் எத்தனை என்ன என்பதை அது காட்டும். அதே போல இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மரபு பிழைகள் எத்தனை என்ன என்பதையும் அந்த நாவி ஏ என்ற அந்த நீச்சல்காரனுடைய சந்திப்பிழை திருத்தி நமக்கு காட்டிவிடும். இது தவிர இதற்கு மேலதுமாக வாணி ஏஐ என்ற ஒன்று உண்டு. அதை முதலாவதாக வாணி editor.com என்று இருந்தது. அதாவது வாணி எடிட்டர் என்று சொன்னால் நாம் எழுதிய அந்த பத்திகள், நாம் எழுதிய அந்த கோப்பு, அதனை உள்ளிட்டோம் என்று சொன்னால் எத்தனை இடத்தில் தவறுகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும். ஏற்கனவே சொன்னதை போல அந்த சந்திப்பிழைகள், ஒற்றுப்பிழைகள் அல்லது மரபு பிழைகள், என்ன பிழைகள் இருந்தாலும் அதிலே சுட்டிக்காட்டுவதாக இருந்தது. அதேதான் வாணி எடிட்டர். ஆனால் வாணி ஏஐ என்று சொன்னால் உங்களுக்கு அதில் இன்னும் 2 தரவுகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு பத்தியை அப்படியே அதில் உள்ளிடலாம், அல்லது நீங்கள் பேசினால் கூட அந்த ஒலிவாங்கியானது உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அது பத்தியாக மாற்றி அந்த பத்திகளிலே இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி நமக்கு அது கொடுக்கிறது. இந்த வாணி editor.com என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏனென்று சொன்னால் இதிலே ஏராளமான ஆய்வு நடைகள் இருக்கக்கூடிய நூல்கள், ஆய்வு நடைகள் இருக்கக்கூடிய ஆய்வேடுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளன. எப்படி பிழை திருத்த வேண்டும் என்பதை கற்றறிந்தோர்கள் ஏற்றுக்கொண்டதாக இருக்கக்கூடியது தான் இந்த வாணி எடிட்டர் என்று சொல்லக்கூடிய வாணி ஏஐ என்று சொல்வது. ஆனால் ஒன்று, இந்த வாணி ஏஐயிலே நாம் எப்படி அந்த எழுத்துக்களை உள்ளிட வேண்டும் என்று சொன்னால் யூனிகோட் ஃபார்மேட்டிலே தான் உள்ளிட வேண்டும். அது நான் பின்னர் உங்களுக்கு ஒரு திரையிலே காண்பிக்கிறேன். எப்படி யூனிகோடாக மாற்றுவது, அதை எப்படி நாம் வார்த்தைகளாக மாற்றுவது, எப்படி நாம் பயன்படுத்துவது என்று சொல்லி முதலாவதாக இந்த ஏஐகளை நான் உங்களுக்கு சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல 11 லேப்ஸ் என்ற ஒரு ஏஐ உண்டு. இந்த 11 லேப்ஸ் என்பது ஒரு ஏஐ மட்டுமல்ல, எக்கச்சக்கமான ஏஐகளை தயாரிக்கின்றது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு செயலி, ஏதாவது ஒரு வார்த்தையோ அல்லது வாக்கியமோ உள்ளிட்டீர்கள் என்று சொன்னால் அதனை இசையாகவும் தரும், அல்லது நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அதனை உங்களுக்கு வரிகளாகவும் உரையாகவும் தரும். அதே போல ஒரு அற்புதமான ஒரு செயலி பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களை இன்றைய தமிழ் வடிவத்தில் தருவது. அதாவது தமிழ் எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய மாற்றம், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் என்று சொல்வதை போல தமிழ் பிராமி எழுத்துக்கள் அல்லது பழமையான தமிழ் எழுத்துக்கள் அல்லது ரோமன் எழுத்துக்கள் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இப்படி எந்த எழுத்துக்களாக இருந்தாலும் அதனை இன்றைய தமிழில் தருவதாக ஒரு செயற்கை நுண்ணறிவு உண்டு. அது அக்ஷராமுகா என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு. அக்ஷராமுகா, AKSHARAMUKHA என்று சொல்வோம். அந்த அக்ஷராமுகாவிலே நாம் தமிழ் பிராமி எழுத்துக்களை உள்ளிட்டு தமிழ் வேண்டுமானால் அதை தரும்.
இல்லை இன்றைய தமிழ் எழுத்துக்களை உள்ளீடு செய்து எனக்கு பழந்தமிழ் வகையிலே எழுத்துக்கள் வேண்டும், அல்லது கிரந்த வடிவம் வேண்டும், அல்லது பிராமி வடிவம் வேண்டும் என்று சொன்னாலும், கல்வெட்டு வடிவம் வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அக்ஷரா முகா என்ற செயற்கை நுண்ணறிவு நமக்கு வழங்கிவிடும். அதே போல நான் முன்பு சொன்னதை போல தமிழ் ஓசிஆர் என்று சொல்லுவோம். அதாவது அதற்கான விரிவாக்கம் என்னால் இப்பொழுது சரியாக சொல்ல முடியவில்லை. ஓசிஆர் என்று சொன்னால் படங்களிலே இருக்கக்கூடிய நாம், அதாவது வார்த்தைகளில் சொன்னால் அது வடிவமாக உரையாக தரும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நூல்களில் எழுத்துக்களாக இருந்தது என்று சொன்னால் அதை உரையாக அச்சிட்டு தரும், நாம் பேசுவதை உரையாக அச்சிட்டு தரும். ஆனால் சிலர் நாம் எழுதியது, அதாவது சில படங்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்மால் அப்படியே உரையாக எழுத முடியாது என்கிற ஒரு குறையை போக்குவதற்காக இந்த ஓசிஆர் ஃபார்மேட் என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐகள் பயன்படுகிறது. இதுவும் இந்த அமேசான் ஏஐ என்று சொல்லக்கூடியது செய்கிறது. ஆனால் இது ஒரே ஒரு நுழைவிற்கு மட்டும்தான் நாம் இலவசமாக நாம் எந்த படங்களாக இருந்தாலும் சரி அல்லது பிடிஎஃப் ஆக இருந்தாலும் சரி நாம் அதை டெக்ஸ்டாக எடுத்துக்கொள்ள முடியும். இலவசமாக சில ஏஐகள் உண்டு. டெக்ஸ்ட் ஸ்கேனர், இது மிகவும் மிகவும் பயனுள்ளது. ஒரு படம் இருக்கிறது அல்லது ஒரு நூல் இருக்கிறது, அதனை நாம் அப்படியே போட்டோவாக அதை படமாக எடுத்து அந்த படத்தை அதை அப்படியே வருடி அதை எழுத்துக்களாக நமக்கு தருகிறது. இது கூகுளிலும் உண்டு. கூகுள் லென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேமராவை நாம் எந்த படத்தில் வேணுமோ அந்த படத்தில் மீது நாம் போட்டோ புகைப்படமாக எடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு எழுத்துக்களாக அது தந்துவிடும். இருந்தாலும் அதிலே சில பிழைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஸ்கேனர் ஏஐ என்று சொல்லக்கூடியதோ, அதே போல் அடோப் ஸ்கேனர் ஏஐ என்று சொல்லக்கூடியதோ, அதே போல் தமிழ் ஓசிஆர் என்று சொல்லக்கூடியது, இதே போல நிறைய செயலிகளை தரக்கூடிய கிட் ஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹப் ஒன்று உண்டு. அதே போல் இன்றைக்கு நம்முடைய அலைபேசிகளில் பயன்படுத்துவதை போல ஒகேன் ஸ்கேனர் என்று ஒன்று உண்டு. இப்படி டாக்குமெண்ட் ஸ்கேனர் என்ற ஒன்று உண்டு. இவை எல்லாவற்றிலும் சிறந்தது என்று சொன்னால் டெக்ஸ்ட் ஸ்கேனர் ஏஐ என்பதும் அடோப் ஸ்கேனர் ஏஐ என்பதும் தமிழ் ஓசிஆர் ஏஐ என்பதும் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக சில ஏஐகள் நம்முடன் தமிழில் உரையாடக்கூடியதாகவும் இருக்கிறது. அதாவது கேம்ப், CAMB என்று சொல்லக்கூடிய கேம்ப் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஐ. இவையெல்லாம் தமிழ் பேசும் சாட்பாட் என்று சொல்வோம். ஆசை டெக் ஏஐ என்று சொல்லி, ஆசை AASAI டெக் TECH, ஆசை டெக் ஏஐ என்ற ஒரு ஏஐ. அதே போல தமிழ் ஏஐ கம்பேனியன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது தமிழ் ஏஐ கம்பேனியன் என்று சொன்னால் எவற்றிலெல்லாம் இந்த தமிழ் உரைகள் நம்மால் எடுக்க முடியுமோ அதை எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு வழங்கிவிடும். அதாவது இது நம்முடைய அலைபேசியிலே கூகுள் அசிஸ்டண்ட்டாக இது இருக்கும், அல்லது ஜெமினியாக இருக்கும், அல்லது சாட் ஜிபிடியாக இருக்கும். இவையெல்லாம் நாம் எப்படி பேசுகிறோமோ, நாம் டெக்ஸ்டில் கொடுத்து அதை குரலில் சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லும், அல்லது நாம் குரலில் சொல்லி அதை எழுத்துகளில் தர வேண்டும் என்று சொன்னாலும் அது தரும். ஆக அந்த செயற்கை நுண்ணறிவானது நமக்கு பதிலளிக்கும் வகையிலே இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அந்த பேசியோ அல்லது எழுத்துகளிலோ அல்லது படங்களிலோ இருக்கக்கூடியவற்றை நாம் அப்படியே அச்சாக்கம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவுகள் என்று சொல்வோம். அதே போல கல்வி என்று சொன்னால் முக்கியமாக இருக்கக்கூடியது, அதாவது கல்வியில் பாட விளக்கங்களை எடுத்து சொல்லக்கூடியது, கட்டுரைகளை எழுதி தரக்கூடியது, பயிற்சி வினாக்கள் தரக்கூடியது, தேர்வு தயாரிப்புக்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. அதாவது எப்படி என்று சொன்னால், இப்பொழுது நான் ஒரு கல்லூரி மாணவன், என்னுடைய பாடத்திட்டம் இதுதான் என்று சொல்லி அந்த பாடத்திட்டத்தை நாம் அந்த நுண்ணறிவிலே பதிவேற்றம் செய்தோம் என்று சொன்னால் எனக்கு எப்படியெல்லாம் கேள்விகள் வரும் என்று கேட்டால் அது தந்துவிடும். அல்லது நான் ஒரு ஆசிரியர், நான் கல்லூரியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ளூம்ஸ் டெக்ஸானமி, அதாவது நாலேஜ் லெவல் என்று சொல்வார்கள், CO1 CO2 என்று CO5 வரை உண்டு. அதாவது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த கல்வி முறைக்கு வினாத்தாள்கள் எடுப்பதே இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிரமமாக உண்டு. அதற்கு இந்த ஏஐகள் பயன்படுகிறது. அதே போல இதற்கு முக்கியமானது என்று சொன்னால் சாட் ஜிபிடி என்ற ஏஐ, பெர்ப்ளெக்சிட்டி என்ற ஒரு ஏஐ, அதே போல மேஜிக் ஸ்கூல் ஏஐ என்ற ஒரு ஏஐ,
அதே போல் டீப்சிக் என்ற ஒரு ஏஐ, இன்னும் சில ஏஐகள் உண்டு. இவையெல்லாம் இன்றியமையாதது. அதாவது சாட் ஜிபிடியில் நமக்கு தேவையான மாதிரி சுருக்கமாக தரும், எளிமையாக தரும். பெர்ப்ளெக்சிட்டியில் பெர்ஃபெக்ட் என்று சொல்வார்கள், சரியான முறையிலே தரும். மேஜிக் ஸ்கூல் ஏஐ என்பது நாம் எவ்வாறு எனக்கு கேள்விகள் வேண்டும் என்ற ஒரு கோப்பை நீங்கள் கொடுத்தால், ஒரு மாதிரியை நீங்கள் கொடுத்தால், அதே மாதிரியில் அற்புதமாக நாலேஜ் லெவல் K1 K2 என்று K6 வரையிலான வினாக்களை தயார் செய்து கொடுக்கும். இப்படி உள்ளது. அதே போல இன்னொன்று கூகுள் ரீட் அலாங் என்று ஒரு ஏஐ, மிகவும் அற்புதமானது. பச்சிலம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நாம் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு ஏஐ அது. அதாவது தொடக்க கல்வி மிகவும் நாம் யூடியூபிலே பார்க்கின்ற பொழுது சில குழந்தைகளுக்கான பாடல்கள் வருகின்றதை போல தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு தொடக்க கல்வியை பாடல்களாகவும் பாடங்களாகவும் அந்த கூகுள் ரீட் அலாங் என்ற ஒரு தமிழ் சப்போர்ட் ஏஐ நமக்கு துணை செய்கிறது தொடக்க கல்வியை. அதே போல எப்படி வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அந்த கூகுள் அலாங் ரீட் அலாங் தருகின்றது. நமக்கு சில பயிற்சிகளை கொடுத்து வாசிப்பு திறனையும் நமக்கு அது ஊக்குவிக்கிறது. ஆக தொடக்க கல்வி, உச்சரிப்பு பயிற்சி, வாசிப்பு திறன் இவை எல்லாவற்றையும் அந்த கூகுள் ரீட் அலாங் தருகிறது. இதில் என்ன ஒரு மிகவும் பயனுள்ளது என்று சொன்னால், இதை நாம் நம்முடைய அலைபேசியிலே நிறுவ முடியும், மொபைல் ஆப்பிலே. அப்படி செய்து தமிழ் ஸ்டோரிஸையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்கள் சத்தமாக வாசிப்பதற்கு இந்த ஏஐகள் பயன்படும் என்று சொல்லலாம். அதே போல ஜெமினி ஏஐ என்ற ஒரு ஏஐ, இது நாம் பேசினால் டெக்ஸ்டாக வரும். அதாவது ஆசிரியர்களுடைய உரை, பாடக்குறிப்பு, மாணவர்களுடைய பேச்சு திறமை வளர்ப்பதற்கான வழிகள், அந்த ஜெமினி என்பது நம்முடன் தமிழிலே அற்புதமாக பேசும். அதே போல ஏஐ குவிஸ் ஜெனரேட்டர் என்ற ஒரு செயலிகள் உண்டு, செயற்கை நுண்ணறிவு செயலிகள். அதாவது நமக்கு எந்த மாதிரி வினாக்கள் வேண்டும், ஒரு வினாவிற்கு பல பதில்கள் தந்து அதிலே ஒரு பதிலை தேர்ந்தெடுக்கிற முறை, அதாவது சாய்ஸ் MCQ என்று சொல்வார்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்று சொல்லி அப்படி வேண்டுமானால் தரும். K1 இலிருந்து KR6 வரை 6 வரையிலான வினாக்கள், அதாவது ப்ளூம்ஸ் டெக்ஸானமி வகையிலே வினாக்கள் வேண்டுமானாலும் தரும். அதே போல பாடம் எடுக்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் அதற்கான அந்த கண்டென்ட் என்று சொல்லுவார்கள், டீச்சிங் கண்டென்ட் என்று சொல்லி, டீச்சிங் பிளான் என்று சொல்லி. ஆக ஒரு பாடத்தை நீங்கள் உள்ளீடு செய்தீர்கள் என்று சொன்னால் இதனை எத்தனை வகுப்புகளாக எடுக்கலாம், எந்தெந்த வகுப்பில் எதனை எடுக்கலாம் என்பதையெல்லாம் நமக்கு அற்புதமாக தரக்கூடியது ஏஐ குவிஸ் ஜெனரேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஐ. அதே போல மேஜிக் ஸ்கூல் ஏஐ என்பதும் இதனை அற்புதமாக செய்து தரும். இப்படி பல வகையான ஏஐகள் நம்மிடத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஏஐகள் எல்லாவற்றையும் பெயர் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அதை பார்த்தீர்களோ அல்லது உங்களுடைய திரையிலோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்வது நலமாக இருக்கும் என்பதற்காக உங்களுக்கு அதை தருகிறேன். உங்களால் காண இயலும் என்று நினைக்கிறேன். அதாவது தமிழ் மொழிபெயர்ப்புக்காக பயன்படக்கூடிய ஏஐகள் என்று சொன்னால் இது ஒரு சிறு துளிதான். இது கூகுள் டிரான்ஸ்லேட் என்று சொல்லக்கூடிய ஏஐ, அதே போல மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் என்ற ஏஐ, இண்டிக் டிரான்ஸ், ஏஐ ஃபார் பாரத் என்ற ஒரு ஏஐ. இந்த ஏஐ ஃபார் பாரத் என்ற ஏஐ ஆனது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் அது தரும். இண்டிக் டிரான்ஸ் நாம் அனைத்து மொழிகளுக்கும் நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். அனுவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஐ தமிழ் மொழிபெயர்ப்பு செய்து கொள்ளலாம். இதுவும் இந்திய அரசாங்கத்தினுடையது தான். அதே போல சாட் ஜிபிடி என்பது தமிழ் ப்ராம்ப்டிங். என்ன என்று சொன்னால் இது மொழிபெயர்ப்புக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் பயன்படக்கூடியது.
அப்படி எல்லாவற்றிற்கும் பயன்படக்கூடிய இதிலே நாம் முறையாக நாம் என்ன தேவை என்பதை நம்முடைய தேவையை அதில் ப்ராம்ப்டாக உள்ளிட்டோம் என்று சொன்னால் மட்டும்தான் அது சரியாக தரும். இந்த சாட்ஜிபிடியிலே சில தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல பாஷினி பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஐ, மெய்டி என்று சொல்லி அந்த ஏஐ நமக்கு பெயர் பெற்றிருக்கும். தமிழ் என்எல்பி கருவிகள், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நாம் எப்படி அந்த மொழியை கையாள்வது என்பதற்காக இதற்கு ஓப்பன் தமிழ் என்எல்பி டூல்ஸ் என்ற ஒரு ஏஐ உண்டு. அதே போல் எழில் என்எல்பி என்ற ஒன்று உண்டு. அதே போல ஏஐ ஃபார் பாரத் என்எல்பி, இண்டிக் என்எல்பி லைப்ரரி, ஸ்டான்சா தமிழ் மாடல் என்று சொல்லி, ஸ்பேசி என்ற தமிழ் ஒரு ஏஐ, யூடி பைப் தமிழ் என்ற ஒரு ஏஐ, ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் தமிழ் எம்படிங்ஸ் என்ற ஒரு ஏஐ. நீங்கள் எவ்வளவு வேகமாக சொன்னாலும் அதை உங்களுக்கு தட்டச்சிலே தரக்கூடிய ஒரு ஏஐ. தமிழ் நாம் உரையாக சொன்னால் அது எழுத்து வடிவத்திலே தரக்கூடியது. கூகுள் ஸ்பீச் டு டெக்ஸ்ட், கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஸ்பீச், வாணி, இண்டிக் ஏஎஸ்ஆர், கோக்கை. அதே போல் நீங்கள் படங்களாக இருந்து அந்த படங்களை நீங்கள் வருடி ஸ்கேன் செய்து நீங்கள் அதை எழுத்தாக்க வேண்டும் என்று சொன்னால் டெஸ்ஸராக்ட் என்ற ஒரு ஓசிஆர், கூகுள் விஷன் ஓசிஆர், அபி ABBYY ஃபைன் ரீடர், இ புஸ்தகாலயா ஓசிஆர் டூல்ஸ், அதே போல் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் ஓசிஆர், அதாவது இது ரிசர்ச் டூல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பனை ஓலைகளிலே இருக்கக்கூடியவற்றையும் இங்கே நமக்கு எழுத்துக்களாக தொகுத்து தருவார்கள். அதே போல் தமிழ் டைப்பிங் அக்ஷரா முகா ஏஐ ஏற்கனவே நாம் பார்த்தோம். தமிழ் 99 கீபோர்டு என்பதை பார்த்தோம். தமிழ் கல்விக்கான ஏஐ செயலிகள் என்று சொன்னால் கூகுள் ரீட் அலாங், அதாவது குழந்தைகளுக்கான பாடம் சொல்லித்தருதல். அதே போல் ஏஐ குவிஸ் ஜெனரேட்டர் நம் கேள்விகளாக இங்கே கேட்டுக்கொள்ளலாம். இந்த ஏஐ குவிஸ் ஜெனரேட்டரிலே ரிவைஸ்லி என்ற ஒரு ஜெனரேட்டர் மிகவும் அற்புதமானது. அதாவது நாம் உரையாக, அதாவது ஒரு கோப்பாகவோ அல்லது பத்திகளாகவோ வாக்கியங்களாகவோ அங்கே இருக்கக்கூடிய பெட்டியில் உள்ளிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு முழுக்க நீங்கள் எத்தனை முறை எடுத்தாலும் அதற்கான வினாக்களை அது தந்துவிடும் இலவசமாக. அதே போல் நீங்கள் படங்களை கொடுத்து அந்த படங்களில் இருந்து எனக்கு வினாக்கள் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அதையும் இலவசமாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கோப்பையோ அல்லது நீங்கள் ஒரு காணொளியையோ இணைத்து அதிலே வினாக்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட், இமேஜ் இரண்டும் இலவசமாக கிடைக்கும். டாக்குமெண்ட்டோ அல்லது வீடியோவோ இணைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல் ஜோட் ஃபார்ம் என்று சொல்லி ஒரு ஏஐ, இவையெல்லாம் நான் செய்து பழகிய ஏஐகள் என்பதனால் நான் இதை உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன். ஜோட் ஃபார்ம் என்பது பை ப்ராம்ப்ட், உங்களுக்கு எப்படி வேண்டும் என்ற உள்ளீடு நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது வினாக்களாக தரும். அதே போல் நீங்கள் ஒரு கோப்பாக கொடுத்தாலும் உங்களுக்கு அது வினாக்களாக கொடுக்கும், அல்லது நீங்கள் ஒரு படமாக கொடுத்தாலும் அது உங்களுக்கு வினாக்களாக கொடுக்கும். இந்த ஏஐ குவிஸ் ஜெனரேட்டர் என்பதிலே இந்த இரண்டு, ரிவைஸ்லி என்பதும் ஜோட் ஃபார்ம் என்பதும் ஒரு சிறந்ததாக நான் கருதி உங்களுக்கு வழங்குகிறேன். அதே போல் சாட் ஜிபிடி இதுவும் நமக்கு அற்புதமாக தரும். ஆனால் நம்முடைய உள்ளீடு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல தான் நமக்கு இது தரும். அது பைஜூஸ், வேதாந்து என்பது தமிழுக்காக தயாரிக்கப்பட்டது அல்ல. இது வேறு மொழிகளுக்காக, வேறு மொழி பயிற்றுவிப்பதற்காக இந்த இரண்டும் செய்தார்கள். ஆனால் அதிலே நமக்கு தமிழும் பயன்பெறக்கூடிய வகையிலே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் தீக்ஷா ஏஐ, தமிழ் ஏஐ கண்டென்ட் என்ற ஒரு ஏஐ உண்டு. இவையெல்லாம் கல்விக்கான ஏஐ செயலிகள். அந்த குழந்தைகள், பெரும்பான்மை இது குழந்தைகள் பயன்படுத்துவதைப் போல இருக்கும், மாணவர்கள் பயன்படுத்துவதைப் போல இருக்கும். அதே போல்
தமிழ் சாட்பாட்ஸ், அதாவது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், தேவையான போல செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஏஐ பாரத் என்பது, அதே போல் பாசினி தமிழ் சாட்பாட் என்பது, அதே போல் கவர்மெண்ட் சர்வீஸ், அதாவது அரசு சேவைகளுக்காக தமிழ் சாட்பாட்ஸ் உண்டு. இவையெல்லாம் கோடிங் தெரிந்தவர்கள் எளிமையாக கையாளலாம். அதனை வாட்ஸ்அப்பில் கூட தமிழ் ஏஐ பாட்ஸ் உண்டு. இங்கே இந்தியாவிலே மெட்டா ஏஐ என்ற ஒரு ஏஐ வாட்ஸ்அப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ் இலக்கியத்துறைக்கென்று நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால், அதாவது டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் ஏஐ என்ற ஒரு ஏஐ உண்டு. ப்ராஜெக்ட் மதுரை என்பது, இந்த ப்ராஜெக்ட் மதுரை ஏஐயிலே நாம் விளக்கங்களை பெற முடியாது. நமக்கு தேவையான எல்லா நூல்களையும் அதில் பதிவேற்றி வைத்திருக்கிறார்கள். நமக்கு தேவையான அந்த வரிகள் எங்கு இடம்பெற்றிருக்கிறது, எந்த நூலிலே இருக்கிறது, யார் அதனுடைய உரையாசிரியர் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் விளக்கத்தை மட்டும் பெற முடியாது இந்த ப்ராஜெக்ட் ஏஐ என்பது. அடுத்ததாக தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி என்று சொல்லி ஒரு, அதாவது இணைய நூலகம், அது உண்மையில் அது ஏஐ என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த தமிழ் வெர்ச்சுவல் அகாடமியில் ஏஐ டூல்ஸ் இருக்கிறது. அதிலே நாம் எப்படி பெற வேண்டும், எப்படி அதை ஃபைண்ட், அதாவது அதை தேட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல் சங்கம் லிட்ரேச்சர் கோர்பரா என்ற ஒரு ஏஐ உண்டு. டிஜிட்டல் திருக்குறள் ஏஐ, நான் முதலிலே இது சொல்லிதான் தொடங்கினேன், டிஜிட்டல் திருக்குறள் ஏஐ என்பது. அடுத்ததாக கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட் மைனிங் டூல்ஸ் என்று சொல்வார்கள், இது ஒரு ஏஐ. அதாவது சங்க இலக்கியம், சங்க நூல்கள் எல்லாம் இதிலே நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் ஆராய்ச்சிக்கு என்று சொல்லி பார்த்தால் தமிழ் விக்கிபீடியா ஏஐ டம்ப்ஸ் என்று ஒரு ஏஐ உண்டு. தமிழ் விக்கிபீடியாவில் நாம் இணையத்தில் தேடி எடுப்பது வேறு. இந்த தமிழ் விக்கிபீடியாவில் நமக்கு தேவையானதை தரக்கூடிய ஏஐ டம்ப்ஸ், நமக்கு தேவையானவை எல்லாவற்றையும் அது தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும். முதலில் நாம் ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய இன்னொன்றையும் காட்டும். இப்படி ஏஐ கம்பெனியன் அங்கே வந்துவிடும். அதே போல் காமன் கிராவல் தமிழ் கார்பஸ் என்று சொல்லக்கூடியது, லைப்சிக் தமிழ் கார்பஸ், ஆஸ்கார் தமிழ் டேட்டா செட், இண்டிகார்ட் தமிழ், இவையெல்லாம் தமிழுக்காக, தமிழ் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஏஐ மற்றும் என்எல்பி என்று சொல்வோம். அதே போல் எக்ஸ்பெரிமெண்டல், இது தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷன் ஏஐ, தமிழ் ஃபேக் நியூஸ் டிடெக்ஷன் ஏஐ, தமிழ் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மாடல்ஸ், இண்டிக் ஜிபிடி, ஐயா ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஜென்ரேட் பண்ணி சொல்லிடுங்க ஐயா. இப்படி நிறைய ஏஐகள் உண்டு. உங்களுக்காக நான் ஒரே ஒரு சாட் ஜிபிடியோ அல்லது வேறு ஏஐ பயன்படுத்தி ஒரு பாடலை எப்படி எழுதுவது, அதை எப்படி நாம் பாடலாக மாற்றுவது ஏஐ வைத்து என்று சொல்லிக்கொள்கிறேன். உதாரணத்திற்கு நாம் யூனிகோடில் அதில் தர வேண்டும். காதல் என்ற ஒரு தலைப்பு, இப்படி யூனிகோடுக்கு மாற்றுகிறோம். காதல் என்ற தலைப்பில் ஒரு பாடலை எழுதி தரவும் என்று சொல்லி நாம் சாட் ஜிபிடியில் கேட்கின்ற பொழுது அந்த பாடல் தரும். நீங்கள் உங்கள் மொபைலிலே கூட நீங்கள் பார்க்கலாம். நேரம் கருதி நான் வேகமாக பார்க்கிறேன். நீங்கள் இதில் மாற்றி மாற்றி கேட்டால் கூட உங்களுக்கு அது தரும். இந்த பாடலை நான் சுனோ ஏஐ மியூசிக் என்ற ஒரு ஏஐ உண்டு. சுனோ ஏஐ மியூசிக்,
இந்த சுனோ ஏஐ மியூசிக்கிலே கிரியேட் என்பதற்கு செல்ல வேண்டும். முதலிலே நாம் இதை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய இமெயிலோ அல்லது மொபைல் எண்ணையோ கொடுத்து பாடலை இங்கே பதிவேற்றுங்கள். இங்கே லிரிக்ஸ் தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த பாடலை இங்கே கொடுத்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டைல் எப்படி வேண்டுமோ அப்படி கொடுக்கலாம். அதாவது சோரிங் மெலோடி வேண்டுமா, அல்லது ஜாஸ் வேண்டுமா, அல்லது நாமே கூட தட்டச்சு செய்து கொள்ளலாம். காதல் அல்லது ஸ்ட்ராங் பீட், தமிழிலே தந்தாலும் வரும். இப்படி செய்து கிரியேட் என்று ஒன்று நாம் சொடுக்கினோம் என்று சொன்னால் அந்த பாடல் உங்களுக்கு இங்கே வருவது உங்களுக்கு தெரியும். இது இலவசமாகவே பெற்று செய்து கொள்ளலாம். ஒரு நாளிற்கு 5 to 10 வரை என்று நினைக்கிறேன். இந்த பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்புகிறேன். கேட்கிறதுங்களா? பாடல் கேட்கவில்லை. பாடல் கேட்கவில்லை. அது ஏதோ ஒரு குழப்பமாக இருக்கு. நீங்கள் இந்த முறைப்படி சுனோ ஏ என்ற ஒரு ஏஐயிலே சென்று உங்களுக்கு தேவையான பாடலை, நீங்கள் எழுதிய பாடலை இந்த கிரியேட் ஹோம் இல்லை கிரியேட் என்ற பகுதிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த கிரியேட்டிலே தந்து உங்களுக்கு தேவையான வடிவத்திலே நீங்கள் பாடலாக்கி கொள்ளலாம். ஐயா இந்த முடிச்சிடுறேங்க ஐயா, முடிச்சிடுறேன். இதுவரை அமைதியாக கண்டுகளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளையும், எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் அரிதம் குழுவுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது வினாக்களுக்கான நேரம். வினாக்கள் கேட்பவர்கள் அடுத்தவர்களுக்காக நேரத்தை செலவிடாமல் நீங்களே கேள்வியை கேளுங்கள். காலம் குறுகியதாக இருக்கிறது.
வினாக்களை கேளுங்க. வணக்கம், நான் சுகு. ஆம், இந்த இப்ப நாங்க இந்த ஏஐல செய்யற எல்லாத்துக்கும் இப்ப காப்பிரைட்ஸ் என்ன மாதிரி, இப்ப சாங்கோ என்னவோ, இப்ப என்ன எழுதினாலும் காப்பிரைட்ஸ் யாருக்கு அது இருக்கா? அப்படி ஏதாவது காப்பிரைட்ஸ் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லலுமா? ஐயா, இதற்கு எந்த காப்பிரைட்ஸ் இல்லைங்க ஐயா. நம்ம இது எந்த தொந்தரவும் இருக்காது. காப்பிரைட்ஸ் இல்லை. ஏன்னா இந்த இந்த பாடலை நம்ம தான் எழுத போகிறோம். அப்படி இல்லைன்னாலும் அந்த நம்ம சாட் ஜிபிடியோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோ இல்லை ஜெமினியோ எந்த ஏஐலையும் நீங்கள் கேட்டாலும் அதை நம்ம ஐயா மியூட்ல இருக்கிற. உங்கள் குரல் வரவில்லை. அதாவது நம்ம தான் சாட் ஜிபிடியில போய் எழுத போறோம், இல்ல நம்ம சொந்தமா எழுத போறோம். அப்படி எழுதுற அந்த நேரத்துல நமக்கு காப்பிரைட் இஷ்யூ சாட் ஜிபிடில இருந்து வராது. அதே போல இந்த சுனோ ஒரு கால் வட்டம் வேண்டும், இல்ல முகாரி ராகம் வேண்டும், இந்த மாதிரி நம்ம ஸ்டைல் நம்மளே பதிவு செய்யறதுனால நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நான் அல்பர்ட் ரீகன், ஒரு ஆசிரியர். உங்களுடைய உரைக்கு மிக்க நன்றி. ஏனென்று சொன்னால் உண்மையிலே இந்த ஏஐ என்ற டூல்ஸில் தமிழுக்கான ஏஐ டூல்ஸ் இவ்வளவு இருக்காண்டு ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் ஒரு பரந்த ஒரு பட்டியல் ஒன்றை அறிய தந்திருந்தீர்கள். மிக்க நன்றி. அவற்றில் பலவற்றை நாங்கள் இன்றுதான் நான் இன்றுதான் கண்டேன். ஏஐ மற்றது இந்த டீப் சீக் போன்ற 1-2 விடயங்களை தான் எங்களுக்கு தெரியும் அடிப்படையில். இப்போ இது தமிழ் மொழிக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் பண்ணி இருக்கிறார்கள். அதை நீங்கள் காண்பித்த போது மிகவும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய கேள்வி, எனக்கு இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட் தமிழில் செய்கிறதுக்கு இலகுவான மற்றும் பயனுள்ள செயலிகளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா ஐயா? ஏற்கனவே நீங்கள் நான் அதை கொஞ்சம் கவனிக்க தவறிவிட்டேன். நீங்கள் அதை கொஞ்சம் சொன்னால், இன்னும் மீண்டும் சொன்னால் பிரயோசனமாக இருக்கும் ஐயா. மிக்க நன்றி. நீங்க இந்த யூடியூப் சேனல்ல போய் அதை பார்க்கலாம், நீங்க வேணுமெண்டா. தமிழ் மொழியை மாத்துறதுங்களா? ஓ, தமிழ் மொழியை டெக்ஸ்டா கொண்டு வர, வாய்ஸ் டு டெக்ஸ்ட்ல தமிழ் செய்யறதுக்கு வாய்ஸ். டெக்ஸ்ட் டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னே ஒரு ஏஐ இருக்குங்க. வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னே டிரான்ஸ்கிரைபர் என்பது சிறப்பானதுங்க. என்பது சிறப்பானது. இது நம்மளுடைய மொபைல்ல இருக்கிற ஒரு ஆப்பாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அலைபேசியில இருந்து நீங்க டிரான்ஸ்கிரைபர்ல எவ்வளவு மொபைல் பேசினாலும் நம்ம எந்த மொழி, எந்த மாதிரியான ஸ்லாங், நம்ம எந்த மொழி, அது சரியா உங்களுக்கு கொடுக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் புலனத்துல இந்த மெட்டா ஏஐல
புலனத்துல வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ பயன்படுத்தும் போது தமிழ்ல ஏதும் கேட்டால் அது இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு தான் பதில் வருது. ஆங்கிலத்துல நல்லா தருது. ஆனால் தமிழ் எதுவும் கேட்டால் நான் தமிழ் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேங்கிற மாதிரி பதில் வருது. அதுல எதுவும் இருக்குதா ஐயா? என்ன மாதிரி? நமக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்குங்க. சில மொபைல்ல வரும். கூகுள் சிறப்பா இருக்குங்க ஐயா. நம்ம வேற சொல்லணும்னா டீப்சீக்கும் நீங்க இதையும் செயற்கை, அதாவது செயலியாவே நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு குவில்பாட் இருக்குதுங்க. குவில்பாட், அதாவது நம்ம ஏதாவது தயார் செஞ்சோம், ஒரு நம்ம பேசுனா இல்ல நம்ம நீங்க கதைக்கிறது தெளிவா ஒரு மெஷின் எழுதுன மாதிரி இல்லாம செயற்கை நுண்ணறிவு செயலி, அதாவது குவில்பாட்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. இப்ப தெளிவா இருக்கு ஐயா. இப்ப தெளிவா இருக்கு. தெளிவா கேக்குதுங்களா? குவில்பாட் ஒண்ணு இருக்கு. அந்த குவில்பாட்ல ஹியூமனைசர் மாதிரி, ஹியூமனைசர் அப்படின்னு ஒரு ஏஐங்க ஐயா. அது நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தரவுகளை அது மாற்றி கொடுக்கும். அது சரியா இருக்குங்க ஐயா. இல்லைன்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ நம்ம மொபைல்ல நம்ம ஆப்பா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஐயா. இல்ல சாட் ஜிபிடி பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் விட உங்க அலைபேசி வந்து கூகுள் அசிஸ்டன்ட் துணை செஞ்சதுன்னா அது உங்களுக்கு சரியா இருக்குங்க ஐயா. கேள்வி கேட்டவர் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். மாவனா கணபதி ராஜா, கொழும்புல இருந்து கேட்டேன். வேற ஏதாவது கேள்வி கேட்பறாங்க கேளுங்கள். வினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, கேளுங்கள். வினாக்கள் இல்லாதபடியால் நாங்கள் நிகழ்வின் இறுதி பகுதிக்கு நன்றி உரைக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி உரைக்காக சானா ஆல்பர்ட் ரீகன், உறுப்பினர் தமிழரிடம் ஆங்கில ஆசிரியர் அவர்கள் திருகோணமலையிலிருந்து நன்றிக்கு அழைக்கப்படுகிறார். அதற்கு முதல் நாளைக்கு இருக்கிற ஒரு நிகழ்வை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறது நல்ல நினைக்கிறேன். நாளை கல்விக்குழு சார்பாக புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக ஒரு உரையாடல் இருக்கின்றது. இதில் கலந்து கொள்வது நல்லது. மாவண்ணா கணபதி பிள்ளை என்று சொல்லி ஒரு உதவி இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர், ரோயல் கல்லூரி கொழும்பில் பிரதி அதிபராக இருந்தவர். அதனுடைய தலைப்பை நாங்கள் வாசிக்கலாம் நினைக்கிறேன். நாளை இடம்பெறுகின்ற உரையாடலுடைய தலைப்பு இலங்கை பொதுக்கல்வி கலைத்திட்ட அறைகூவல்கள் என்ற தலைப்பில் இடம்பெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய குரல் இலங்கை பொது கல்வி கலைத்திட்ட அறைகூவல்கள் தொடர்பாக கணபதி பிள்ளை, மாவண்ணா கணபதி பிள்ளை அவர்கள் உரையாற்றுவார். வளமையோட இது 15 நிமிடம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆல்பர்ட் ரீகன், நீங்கள் நன்றி கூறலாம். நன்றி ஐயா. தமிழரிதத்தின் 194
6வது இணையவழி உரையாடலில் இன்று இணைந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரைக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன். இன்றைய இந்த சிறப்பான உரையாடலில் எல்லோரையும் ஒன்றிணைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இந்த உரையாடலில் தமிழ் செயற்கை நுண்ணறிவு செயலிகள் என்ற தலைப்பில் உரையை மேற்கொண்ட முனைவர் கா. ராஜா அவர்களுக்கு எமது முதற்கண் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இவர் தமிழ்நாட்டிலிருந்து தனது நேரத்தை ஒதுக்கி எமக்காக இந்த அரிய ஒரு உரையை வழங்கியிருந்தார். இவர் முனைவர் கா. இராஜா, இணை பேராசிரியர், தமிழ்துறை, ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி, பொள்ளாச்சி, தமிழ்நாடு. அவர்களுக்கு எமது பங்கு பற்றினர்கள் அனைவருடைய சார்பாக உளம் கனிந்த எமது நன்றியை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த உரையாடலானது செயற்கை நுண்ணறிவு செயலிகள் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழ் செயலிகள் எவ்வாறு இருக்கின்றன, அதனுடைய வெவ்வேறு பயன்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை திருக்குறள் ஏஐயில் தொடங்கி வெவ்வேறு உபதலைப்புகளில் அதனுடைய வெவ்வேறு பயன்பாடுகளை மிகச் சிறப்பாக நிரல்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அதை முன்வைத்திருந்தார் முனைவர் கா. ராஜா அவர்கள். அது மிகவும் பயனுடையது. இதை மீண்டும் நாங்கள் ஒளி வடிவில் அதை நாங்கள் மீண்டும் கேட்கின்ற போது கூட அதிலே நாங்கள் பல பல செயலிகளை பற்றி அறிந்து கொண்டு அதிலே நாங்கள் பயிற்சி பெற்று அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆசிரியர்கள் இவ்வாறான செயலிகளூடாக நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இது ஒரு மிக பயனுடைய உரையாடலாக இருந்தது. எமது உரையாளருக்கு மீண்டும் பங்கு பற்றினர்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இன்றைய இந்த உரையாடலுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் ஜேர்னல்ஸுக்கும் மற்றும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் தமது நாட்குறிப்பு நிகழ்வில் தமிழர்தத்தின் இந்நிகழ்ச்சி தொடர்பில் ஒலிபரப்பு செய்து வருகின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் தென்றல் வானொலிக்கும் நமது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மேலும் நிகழ்ச்சி முன்னோடி காணொளிகளை தமிழகத்தின் ஒவ்வொரு காணொளிகளையும் சிறப்பாக தயாரித்து வழங்கி வருகின்ற பல்திறன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தமிழர்தம் குழு வழங்கி பாராட்டுகின்றது. இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து தமது ஆக்கப்பூர்வமான வினாக்களை தொடுத்து மேலும் உரையாடலுக்கு வலுச்சேர்த்த பங்கு பற்றினர்களுக்கு சிறப்பான நன்றியை கூறிக்கொண்டு மேலும் இந்த நிகழ்விலே கலந்திருந்த கல்வியலாளர்கள், ஆசிரியர்கள், கல்விமான்கள், நலன் விரும்பிகள், ஆசிரிய மாணவர்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது நன்றியை கூறிக்கொண்டு இந்த அரிய உரையாடலை நமக்காக தமிழ்நாட்டிலிருந்து வழங்கியிருந்த முனைவர் கா. இராஜா அவர்களுக்கு இணை பேராசிரியர், தமிழ்துறை, ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜன் கல்லூரி, பொள்ளாச்சி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை மீண்டும் பங்கு பெற்றினர்கள் சார்பாக கூறி இந்த உரைக்கு வலுச்சேர்த்து இந்த உரையை அவர் மிகச் சிறப்பாக எமக்காக முன்னெடுத்திருந்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அத்துடன் இந்த நன்றியுரையினை வழங்குகின்ற வாய்ப்பினை எனக்கு அளித்த தமிழறிதம் குழுமத்திற்கும் நன்றியை கூறிக்கொண்டு மேலும் நான் முக்கியமான ஒருவரை மறந்துவிட்டேன். ஆனால் இறுதியாக சொன்னாலும் ஐயா பொறுத்து கொள்வார். இந்த உரையாடலை வழங்குவதற்கு அதனை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எமது தமிழறிதத்தின் செயலாளர் சரவணபவானந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எனது இந்த நன்றியை உரையை நிறைவு செய்கின்றேன். மேலும் யாருக்காவது நன்றியை கூற மறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அல்பர்ட் ரீகன். மீண்டும் நாளை அந்த உரையாடலில் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.